விஜய் அரசியலுக்கு வந்த நாளிலிருந்து அவரை கடுமையாக விமர்சித்து வந்தவர்களில் முக்கியமானவர் ரங்கராஜ் பாண்டே. ஒரு கட்டத்தில் விஜய் ஜெயிக்கவே மாட்டார், அவர் ஜெயித்தால் நான் அரசியல் பேசுவதையே விட்டுவிடுகிறேன் என்று வெளிப்படையாக பேசியிருந்த அவரே இப்போது விஜயின் ஆட்சியை ஆதரிக்கும் வகையில் பேசியிருப்பது சமூக வலைத்தளங்களில் பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. அதாவது ரங்கராஜ் பாண்டே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கும் வாயை திறக்காத சிஎம் என்ற விமர்சனத்திற்கு நேரடியாக பதில் கொடுத்துள்ளார். அதில் அவர் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போதும் இதே மாதிரி பேசினாங்க, ஆனா இந்தியா பொருளாதாரத்தை புரட்டி போட்ட ஆட்சி நரசிம்மராவ் ஆட்சிதான். அதாவது 1991 முதல் 96 வரை இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் பி நரசிம்மராவ். அவர் மிகவும் அமைதியான அரசியல்வாதியாக அறியப்பட்டார். இன்றைய அரசியல்வாதிகளைப் போல தினமும் ஊடகங்களில் பேசுவது, அடிக்கடி பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளை நடத்துவது போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டவில்லை. அந்த காலத்திலும் எதிர்க்கட்சிகளும் சில ஊடகங்களும் பிரதமர் பேசுவதில்லை, மௌன பிரதமர், மக்களுடன் தொடர்பில் இல்லை என்ற விமர்சனங்களை முன்வைத்தன. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்தது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு மிகவும் குறைந்து நாடு பொருளாதார ரீதியாக பெரிய சவாலில் இருந்தது. அப்போது நரசிம்மராவும் அவரது நிதி அமைச்சருமான மன்மோகன் சிங் இணைந்து பல முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்தனர். இவ்வாறு நரசிம்மராவுடன் ஒப்பிட்டு ஒரு முதலமைச்சரிடம் இருந்து பேச்சை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, செயல்தான் முக்கியம் என்று பாண்டே கூறியுள்ளார். அத்தோடு காவிரி விவகாரத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது யார், எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்தை அரசின் பதவியில் சேர்த்தது யார், பேசாமலேயே இவ்வளவு செய்திருக்கும் போது ஆட்சி வேலை செய்யணுமே தவிர தினமும் பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ரீதியிலும் அவர் விஜய் அரசை ஆதரித்து பேசியிருக்கிறார். விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவரை சுற்றி ஓடும் மிகப்பெரிய விமர்சனங்களில் ஒன்று அவர் நேரடியாக அதிகமாக பேசுவதில்லை, பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை என்பதுதான். அதையே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தாக்கி வருகின்றன. அந்த நேரத்தில் முன்பு விஜயை தோற்கடித்த முடியாத அளவிற்கு விமர்சித்த ரங்கராஜ் பாண்டேவே இப்போது சிஎம் பேசணும் என்பதில்லை, வேலை செய்யணும் என்று சொல்லியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதைத்தான் இப்போது சமூக வலைத்தளங்களில் பலரும் கேட்கிறார்கள். விஜய் ஜெயிப்பதே கடினம் என்று நினைத்தவர்கள் பலர் அவர் முதல்வராகிவிட்ட பிறகு தங்கள் தொனியை மாற்றியிருக்கிறார்கள் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் தினமும் பேச்சை மட்டும் கேட்கிறார்கள், ஆனால் ஆட்சியின் ஆரம்ப முடிவுகளை வைத்து மதிப்பிட வேண்டும் என்பதைத்தான் பாண்டே சொல்கிறார் என்று அவருக்கு ஆதரவாக பேசுபவர்களும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் ஒரு காலத்தில் விஜய் ஜெயித்தால் அரசியல் பேசுவதை விட்டுவிடுவேன் என்ற அளவுக்கு விமர்சித்த ரங்கராஜ் பாண்டே இன்று முதல்வரிடமிருந்து பேச்சை அல்ல செயலையே எதிர்பார்க்க வேண்டும் என்று விஜயை ஆதரிக்கும் துணியில் பேசியிருப்பதுதான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. விஜய் அரசு மீது எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கூட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பாண்டேவின் இந்த பேச்சு ஒரு புதிய கேள்வியை எழுப்பியுள்ளது. விஜய் உண்மையிலேயே விமர்சகர்களின் மனநிலையை மாற்ற ஆரம்பித்து விட்டாரா என்பதுதான் அது. அதாவது சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிவிடலாம், ஒரு ஓட்டில் முதலமைச்சர் ஆகிவிடலாம், ஆனால் அரசியலில் அப்படி இருக்காது. அதை விஜய்க்கு தெரிய வைப்பதற்குத்தான் ஏற்பாடுதான் அவர் மாநாட்டுக்கு அனுமதி அளிக்க காவல்துறை 21 கேள்விகள் கேட்டது. அரசியல் அவ்வளவு எளிதல்ல என காட்டுவதற்குத்தான் கேள்வி கேட்கிறார்கள். விஜய் மாநாட்டை திமுக அரசு தடுக்காது என நினைக்கிறேன். விஜயை திமுக அரசு தடுக்க நினைத்தால் விஜய்க்கு நல்லதுதான். விஜயை எதிர்க்க எதிர்க்க அவர் வளர்வார். திமுக கூட்டணியை பிரிக்காமல் வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. அதேபோல் அதிமுக துணையில்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாது, விஜயாலும் ஜெயிக்க முடியாது. சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, அதிமுக துணை இல்லாமல் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றெல்லாம் தேர்தலுக்கு முன்பு ரங்கராஜ் பாண்டே தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.